ஸ்கேல்பிங்கிறது வந்து ரொம்ப ஹைலி எனர்ஜி கன்சியூம்டு ஒர்க்கு. நீங்கள் ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதை விட பல மடங்கு வந்து உங்கள் பிரெயின் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து சோர்வாக ஆகிடுவீங்க, குயிக்காகவே வந்து சோர்வாகிடுவீங்க. ஏதோ நீங்கள் ஒரு சேரில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்குறீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் உங்கள் பிரெயின் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிட்ருக்கும். என்ன மாதிரி அது ஒர்க் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஃபைட்டு ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தமாரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஹை அலர்ட்டில் வந்து உங்கள் பிரெயின் இருக்கும். என்ட்ரி ஆகணும் அப்படின்ற அந்த இது வந்து சிக்னலுக்காக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்கும். ஒன்று ஃபைட்டு ஆர் ஃப்ளைட்டு, அந்த ஒரு மூடில் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு எல்லா இண்டிகேட்டர்ஸையும் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப இதில் இருக்கும். நீங்கள் ஒரு பொசிஷனை என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எமோஷன் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணும். ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும், ஒரு சோர்வு வரும், எல்லாமே வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணும். அதையும் உங்கள் பிரெயின் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பல முனையிலேருந்து தாக்குதல் வந்து உங்கள் பிரெயினில் இருக்கும். அதனால் ஸ்கேல்பிங்கிறது வந்து ஏதோ சும்மா வந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு வெளியில் வந்துட்டு ஒரு கடினமான ஒரு லேபர் மாரி ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு உங்கள் ஃபிசிக்கல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு ஃபோர்ஸை வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்துட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு உங்கள் பிரெயின் வந்து அது தாங்கும், அட்டாக் வரும் அந்த மாரி. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கேல்பிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வந்துட்டு பிரெயினுக்கு வந்துட்டு ரொம்ப எனர்ஜியை வந்து பிரெயின் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதனால் வந்து சைக்காலஜிக்கலாக ப்ரிப்பேர்டாக இருங்க இதுக்கு. இல்லாட்டினா ஸ்கேல்பிங்க்கு வராதிங்க. அது வந்து உங்களால் வந்துட்டு பண்ண முடியாது.